ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் டிராவல். இன்னைக்கு நாங்க லஞ்சுக்கு மாஸ் பர்கர் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனா இப்பவே 3 o'clock ஆயிடுச்சு. இப்போ ரெயின் வர மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்பதான் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். நாங்க ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நாங்க வர்றதுக்கு இப்போ ஒரு ஹாஃப் டே ஆயிடுச்சு. அதனால முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். மாஸ் பர்கர்ல அதான் இங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது போய் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பக்கத்துல தான் இருக்கு. ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு. மெட்ரோலயே நிறைய இடத்துக்கு போயிடலாம். எல்லாம் கிட்ட இருக்கு. கொஞ்சம் நடக்கணும், நடக்கிற டிஸ்டன்ஸ் தான். பட் எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஸோ அதுதான் இங்க நல்லா ஒரு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. தனியா சிட்டிஸ் அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அது நம்ம ஹை ஸ்பீட் ரயில் அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்குள்ள இங்க உள்ள வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்குள்ள பார்க். சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ். அதனால சரி அப்படியே நடந்து வந்தோம். ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க இந்த பார்க்க. Look at that spider. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வச்சு பர்கர் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ சொல்லியிருக்கோம். சீ ஃபுட் ரைஸ் பர்கரும், அப்புறம் அதில் ஒரு சிக்கன் சீஸ் பர்கர் சொல்லியிருக்கோம். இதில் பன்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு கோம்போ மாதிரி வேணும்னா அந்த மாதிரியும் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் அதில் போர்க்கு அதெல்லாமே இருக்கு. அப்புறம் சிக்கன் நகெட்ஸ் அதெல்லாம் கிடைக்கிது. அதுக்கு கிட்ஸுக்கு வேணால் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணிருக்கிறது சீ ஃபுட் பர்கர். ஆனால் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அங்கே ரைஸை வச்சு ஸ்டிக்கி ரைஸை வச்சு பர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு சீ ஃபுட் பர்கர் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் பொட்டேட்டோ வெஜஸ் மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ரைஸ் அண்ட் பார்லி அது ரெண்டையும் வச்சு பர்கர் பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபில்லிங் எல்லாமே உங்களுக்கு சீ ஃபுட், எல்லா டைப் சீ ஃபுட்டும் இருக்கும். ஷ்ரிம்ப்ல ஸ்குவிட் அது எல்லாமே சீ ஃபுட். அது சோயா சாஸ் அண்ட் தெரியாக்கி சாஸ் டாஸ் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டிக்கி ரைஸ் பன் டைப்லேயே இருக்குது. அண்ட் உள்ள எல்லா டைப் சீ ஃபுட்டும் போட்டிருக்காங்க. அதில் தெரியாக்கி சாஸ் அண்ட் கொஞ்சம் போல சோயா சாஸ் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வருது. நல்லா ரொம்ப ஹாட்டா இருக்கு. அதான் சூப்பரா இருக்கு டேஸ்ட். அண்ட் ஐஸ் டீ ஸ்லைட்டா தான் ஸ்வீட்டா இருக்குது. ஐஸ் டீக்குள்ள அந்த பிளாக் டீக்குள்ள டேஸ்ட் இருக்குது. ஸ்லைட்டா ஸ்வீட்டா இருக்குது அண்ட் கோல்டா இருக்குது. நல்லா இருக்கு இது கூட காம்பினேஷன். மாஸ் பர்கர்ல சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பர்கர் ட்ரை பண்ணிருக்கோம். ஃப்ரைட் ஷிப் பர்கர் நல்லா இருந்துச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பி, உள்ள நல்லா சாஃப்டா இருந்துச்சு. ஃபிலே மாதிரி பண்ணிருந்தாங்க, நல்லா கிறிஸ்பியா கிரன்ச்சியா. டால்டர் சாஸ் வச்சு லெட்டஸ் போட்டு மேல பன் வச்சு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் தெரியாக்கி சிக்கன் பர்கர், அதுவும் சூப்பரா இருந்துச்சு.
தெரியாக்கி சாஸ்ல சிக்கன் பீசஸ் நல்லா பண்ணி நல்லா டாஸ் பண்ணி பர்கர் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் இந்த சீஃபுட் பர்கர் வித் ரைஸ் பன், ரைஸ் வித் பார்லி கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதுமே நல்லா இருந்துச்சு. ரைஸ் பன்னுமே நல்லா ஃபேர்மா இருந்துச்சு, உடஞ்சு போகையில. ஸ்டிக்கி ரைஸ்னால அது அப்படியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட், கொஞ்சம் அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரைஸுமே நல்லா இருந்துச்சு, நல்லா திக்கட்டா வெஜஸ் போட்டு வெஜஸ் மாதிரி இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா நல்லா இருந்துச்சு. அண்ட் பிளாக் டீ அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்து. அண்ட் பிளாக் டீக்குள்ள டேஸ்ட் அந்த அரோமா நல்லா இருக்கு. ஐஸ் டீ ஸோ அது காம்பினேஷனுமே நல்லா இருக்கு. யூஸ்வலி கோலா இல்லைன்னா ஸ்ப்ரைட் அதெல்லாம் கொடுப்பாங்க, இப்போ பிளாக் டீ கொடுப்பாங்க. அதுக்குள்ள காம்பினேஷன் நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கிள் சாப்பிடுவோம்ல, நார்த்தங்காய் பிக்கிள். ஸோ அதுலேயே அவங்க வந்து டீன்னு ஆக்சுவலி இதில் போட்டிருக்கு, ஆனால் பார்க்கறதுக்கு ஜாம் மாதிரி இருக்கு. சிட்ரன் டீன்னு தான் போட்டிருக்காங்க. மேபி இதை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுப்பாங்க, எனக்கு தெரியல. ஜாம் அப்படி இருக்கு.